சீமானுடைய பலம் அப்படின்னா பேச்சு, பலவீனமும் பேச்சு தான் சொல்றாங்க. உண்மையா? அப்படிலாம் அது ஒண்ணு. என்னுடைய பலம்ங்கிறது பேரன்பு, பலகீனமும் பேரன்பு, அவ்வளவுதான். பேச்சுங்கிறது சும்மா அது கருத்தை கடத்துறது தானே. அது போய் அதை ஒரு பலமாவும் பலகீனமாக பார்த்துக்கிட்டு வேண்டியது. எந்த காலகட்டத்திலேயாவது ஐயோ ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, அப்படி நினைக்கல. ஆனால் வழி இருக்கும். வழி இருக்குன்னா எந்த மக்களுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு களத்தில் நிற்கிறோமோ, போராடுறோமோ, அவங்களுக்காக உறக்கம் தொலைச்சி, பசியை தொலைச்சி, ஏச்சு பேச்சு அவமானங்களை தாங்கி நிற்கிறோமோ, அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படும் போது, அந்த மக்களாலே கைவிடப்படும் போது வழி. அதுதான் ரொம்ப. அண்ணல் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காரு, நீ யாரோ ஒருத்தனுக்கு உழைக்கிறாங்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக உழைக்கிறாங்கிற பெருமிதமும் திமிரும் கொள்ளு. அந்த பெருமிதம் திமிரும் எனக்கு இருக்கு. நான் யாருக்காக உழைக்கல, நான் பிறந்த பெருமை மிக்க என் இனத்துக்காக உழைக்கிறேன். அதனால எனக்கு சோர்வுங்கிறது